நாளைக்கு ராமநவமி எல்லோரும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டிய நாள். ஒவ்வொரு ராமநவமியிலையும் சாயப்பா குறைஞ்சபட்சம் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு 10க்கு மேற்பட்டவர்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இந்த ராமநவமியிலையும் அது போல தான் கொடுக்குறாரு. இப்போ 10 இல்லை 100 பேருக்கு மேலே கொடுக்குறாரு. இந்த ராமநவமியில் நம்ம என்னென்னலாம் சொல்லியிருக்கோமோ அதை நீங்கள் தயவு செய்து நாளை 6 மணிக்கு தயாராக இருங்க. நாளைக்கு 6 மணியில் இருந்து 8:30 மணி வரைக்கும் அன்பே சாய் குடும்பத்தில் தான் நீங்கள் எல்லோரும் இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை ஆரம்பிப்பதற்கு உண்டான நாள் தான் நாளைக்கு. உங்கள் கர்மாக்களை கூட உண்டு இல்லைன்னு ஆக்கக்கூடியது தான். ஒரு பெரிய பவர் உங்கள் வீட்டுக்குள்ளே நாளைக்கு வந்து நிற்க போகுது. அதனுடைய அத்தனை விஷயத்தையும் நீங்கள் முழுமையாக செய்யும்போது அந்த சக்தி உங்களை இருந்து வழி நடத்த போகுது. ஒரு நாளும் சாயப்பாவை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் நாளைக்கு அவர் மிக பல பலம் பொருந்தியவரா நீங்கள் உணரக்கூடியவரா இருப்பார். அதனால் இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. இதில் பல விஷயங்கள் இருக்குது. நாம் மண்ணில் எதை புதைக்கணுன்றது முக்கியம். அதை புதைச்சிட்டா அது திருப்பி நமக்கு பல விஷயத்தில் வெற்றியையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அற்புதத்தையும் ஏற்படுத்தும். அது எதை புதைக்கணும்னு இந்த பதிவில் நாம் சொல்லியிருக்கோம். கேட்டு சாயப்பாவோட அருளை பெறணும்னு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நாளைக்கே ராம நவமி. எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ராம நவமி வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் சாயப்பாவோட சமாதி டே அண்ட் ராம நவமி இது ஷீரடியில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுது. நாம் அன்பே சாய் ஃபேமிலியில் 2020 இருந்து இப்போ வரைக்கும் நாம் நம்ம வீட்டில் இதை நல்ல சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எப்பயுமே ராமநவமியில் நம்ம செய்யும்போது அடுத்த 2 மாதம் 3 மாதத்தில் சில பேருக்கு வாழ்க்கையில் அவ்வளவோ பெரிய மாற்றம் ஏற்படுது. அதை லிஸ்ட்டு கொடுக்கலாம். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் இங்கே சாதாரணமாக நடக்குது. அதை நான் சொல்லலை, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த ராமநவமியில் ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இங்கே நடக்குது. போன வருஷம் ராமநவமியை கொண்டாடுவதற்கு கூட எங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துக்கம், அவ்வளவு கண்ணீர் அப்படின்னு சொன்னவங்க அடுத்த 2 மாதத்தில் பிரச்சனைகள் தீர்ந்துச்சுன்னு ஒரு நல்ல செய்தி காதில் ஒலிக்குது. ஏன்னா ஒரு பவர்ஃபுல் டேயில் உங்களுக்கு அன்னைக்கு அதனுடைய செயல்பாடுகளும் பெரிய அளவில் இருக்குது.
அது கடவுளை நினைச்சு வழிபடும் போது இன்னும் அதனுடைய பலம் அதிகரிக்குது. நடக்கவே நடக்காது அப்படின்ற விஷயங்கள் கூட அந்த ராம நவமியில நாம சாயப்பா கிட்ட வழிபாடு செலுத்தும் முறை, நாம ஏதோ ஒன்று ரெண்டு விஷயத்தை தியாகம் செய்யக்கூடிய முறை, இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமும் அதிசயமும் இங்கே நடந்திருக்குது அன்பே சாய் குடும்பத்தில். ஸோ இந்த வருஷமும் நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். யாருக்கு இந்த ராம நவமியில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு, யாருக்கு நடந்தாலும் அது நமக்கு நடக்கிற மாதிரி நாம் கொண்டாடணும் இந்த இடத்த. ஏன்னா கொண்டாட்டத்தின்படி தான் நம்ம வாழ்க்கையில் கடவுளை பார்க்க முடியும், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். எப்போ பார்த்தாலும் கவலைகள் இருக்கிற மனுஷங்க பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. ஆனால் கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கையை யாரெல்லாம் கடவுள் துணையோடு கொண்டாடப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றத்தை சாய்ப்பா ஏற்படுத்தி இருக்காருன்றது மட்டும் உண்மை. இந்த ராம நவமியில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு லைவ் இருக்குது. ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு இரவு 6 மணிக்கு லைவ் இருக்குது. 6 to 7 லைவ் இருக்குது. அடுத்தது நம்ம வீட்டில் அகல் விளக்கை ஏற்றி வைங்க. வீட்டுக்கு முன்னாடியும் பூஜை ரூம்லையும் வீட்டுக்கு பின்னாடியும். அகல் விளக்குடைய மெயினான விஷயம் என்னென்னா, இருண்டு போன வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுங்க அப்படின்னும், ரெண்டாவது இறைவன் ஜோதி வடிவமானவர், இறைவன் ஜோதி வடிவமானவர், அதற்காகவும் நாம் இதை செய்கிறோம். அடுத்தது எட்டு மணிக்கு இரவு ஆரத்தி. எல்லா சாய்ராமும் அந்த இரவு ஆரத்தியை சந்தோஷமான மனநிலையில் நாம் செய்வோம். ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்வீட் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் மறந்துட்டேன், ஸ்வீட் செஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று, சர்க்கரை பொங்கல், கேசரி, ஏன்னா எனக்கு இது 1 2 தான் தெரியும். வேறு ஏதாவது ஸ்வீட் உங்களுக்கு செய்ய முடிஞ்சதுன்னா அதை செஞ்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 5 வீட்டுக்காவது கொடுங்க. குறைஞ்சது 5 வீட்டுக்காவது. எதில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, உங்கள் சொந்தங்களுக்கு நீங்களே போயிட்டு உங்கள் கையால் கொடுங்க. உங்கள் குழந்தைங்களை அனுப்ப வேண்டாம். யார் உங்கள் வீட்டில் சாயப்பா மேலே அவ்வளவு பாசம் இருக்கோ அவங்க கொடுங்க. ராமருடைய மறு அவதாரமாக சாயப்பா பிறந்ததால தான் அவர் இருக்கிற காலத்தில் ராமநவமி கொண்டாடப்பட்டது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ நிறைய பக்தர்கள் சாயப்பா இருக்கும்போது அவர்கிட்ட தயங்கி தயங்கி கேட்டாங்களாம், இதை ராமரோட அவதாரமாக நாங்கள் நினைக்கிறோம், அதனால் இந்த ஒரு திருவிழாவை நம்ம கொண்டாடணும், அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும் அப்படின்னு. அவர் நீண்ட யோசனைக்கு பிறகு சம்மதிச்சு அந்த திருவிழா கோலாகலமாக நடத்தப்பட்டது. ஸோ ராமநவமி பற்றி எந்த சாப்டரில் இருக்குதுன்றத யாராவது படிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்க அந்த அத்தியாயத்தை சொல்லுங்கள். அந்த அத்தியாயத்தை தயவு செய்து நாளைக்கு நீங்கள் படிக்கணும். 6 மணியில் இருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் படிக்கணும். அந்த லைவ் முடித்ததுக்கப்புறம் படிங்க, இல்லை ஆரத்தி முடித்ததுக்கப்புறம் படிங்க, இல்லை லைவுக்கும் ஆரத்துக்கும் இருக்கக்கூடிய கேப்பில் படிங்க. அதே போல் வைக்கக்கூடிய பிரார்த்தனை உங்கள் கவலைகளையும் கண்ணீரையும் வைக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் சாயப்பா வந்ததுக்கு நன்றிகளை செலுத்துகிற பிரார்த்தனைகளாக அதை வைக்கணும்.
அது நம்ம லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரார்த்தனை இருக்கும். ஸோ லைவ் முடிகிற வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக 7 மணிக்கு நம்ம லைவ் வந்து முடிச்சிடலாம். கரெக்டாக 7 மணிக்கு லைவ் முடிச்சிடலாம். சம்டைம்ஸ் 7-7:30 மணி ஆச்சுன்னா நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த ஸ்வீட் செய்கிறதெல்லாம் அதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும். அதனால் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் லைவ் அட்டன் பண்ணி அடுத்தது எப்படி நம்ம 7 மணின்றது 7:30 மணி ஆகிடும். ஏன்னா யாரையுமே தவிர்க்க முடியாது இல்லை லைவில். அப்போ யாராவது கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும், அப்படியே போயிட்டே இருக்கும்ல. அதனால தான் சொல்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு லைவை முடித்த உடனே அது 8 மணிக்கு லைவ் முடிஞ்சாலும் அது சாய்ப்பாக தான் தெரியும் எத்தனை மணிக்கு முடியும். நம்ம 7 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 7ன்றது 7:45 கூட ஆகலாம். ஆனால் லைவை வந்து மறக்காமல் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். ஏன் லைவ் அட்டன் பண்ண சொல்கிறேன்னா, உங்கள் கமெண்ட்டை படிக்கிறது ஒன்று, ரெண்டாவது நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து அங்கே கிளியர் ஆகும். பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி, ஆமாம் இந்த கேள்வியை நம்ம நினச்சோம்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு தாட் வரும். ஸோ லைவில் நிறைய பேருக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குது. ஒரு பதிவுனா 30 நிமிஷம் சொல்கிறோம், அது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் லைவில் அது கேட்ட கேள்விக்கு ஆன்சர் உடனே நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதனால் அந்த லைவ் முடிகிற வரைக்கும் தயவு செய்து கேளுங்க. ஸோ லைவ் முடிக்க போகிறோம் அப்படின்ற ஸ்டேஜில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதை முடிஞ்சதுக்கப்புறம் உடனே ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர். அந்த ப்ரேயர் அப்போது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கண்களை மூடி அதை கேட்கணும். அதை நான் லைவ்லேயே சொல்லிடுறேன், திருப்பி ரிமைண்ட் பண்ணிடுறேன். அப்போ சாயப்பா நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்தக்கூடிய மாற்றங்கள் எல்லா மனுஷனுக்கும் வந்திருக்கு. ஒரு சாய்ராம் சொன்னாங்க, எனக்கு மாற்றம் வந்த மாதிரி தெரியல சாய், பட் அது எப்படி அதை நான் ஃபீல் பண்ணுறது அப்படின்னாங்க. ஸோ எடுத்த உடனே அந்த மாற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அது ரொம்ப முதல் பாயிண்ட். முதல்ல நாம் சாயப்பா கிட்ட வந்துட்டோம், நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு பார்க்கும்போது அந்த மாற்றம் சீக்கிரமாக நிகழுது. அந்த மாற்றம் வருமா அப்படின்னு கேள்விகள் இழுக்கும்போதோ இல்லை அதன் மூலமாக அந்த சந்தேகங்களை எழுப்பும் போதோ கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குது. உடனே ஆச்சரியப்படலாம், இல்லையே நான் நினச்சது ஒன்றுமே நடக்கலை சாய் அப்படின்னு. நீங்கள் நினச்சது தான் நடக்குது. வாழ்க்கையில் எதை அதிகமாக நினச்சிருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. ஒரு நல்ல விஷயத்தை விட நாம் நினச்ச விஷயங்கள் மோசமானவைகள், அதுதான் மோசமானவைகளாக உங்களுக்கு நடக்குது. அப்படியே நம்ம சப்ஜெக்டுக்கு போயிடலாம் சல்லுன்னு. நான் லைவை பார்த்து டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சே. அப்போ நான் அவ்வளோ மோசமாகவா நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம அப்படி தான் நினச்சதால தான் இந்த வாழ்க்கையே. நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த நினைப்பு தான் நம்மளுடைய மனசில் 80% ஓடிக்கிட்டு இருக்குது. மீது 20% தான் அந்த பாசிட்டிவாக கொஞ்சம் நமக்கு வெற்றி கிடைக்குது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் எதை நினைக்கணுமோ அது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது பேராபத்தில் முடியும். நீங்கள் எந்த விஷயத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீங்களோ, கடவுளை தாண்டி மற்ற விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள். இது நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். கடவுளை தாண்டி எதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிச்சிங்களோ பிரச்சனை அங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதான் புத்தர் சொன்னது, ஆசையே துன்பத்திற்கு காரணம். இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு வாய் பேசினா கூட அது கூட சொல்லும், ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு. ஆனால் அர்த்தம் நமக்கு புரியல. சொன்னது தமிழ் தான், புரியுது. ஆனால் அதன்படி வாழ தெரியலன்னா அர்த்தம் புரியலன்னு அர்த்தம். அப்போ நம்ம மனசு என்னமோ ஒரு விஷயத்தை நினைச்சிக்கிட்டே இருக்குது, இது கிடைச்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. சரி, ஒரு விஷயத்தை ஆழமாக நினைக்கிறோம், எனக்கு இது நடந்துச்சுன்னா சந்தோஷப்படுவேன்னு. ஆனால் அது கிடைச்சதுக்கு அப்புறம் நாம் சந்தோஷப்படுறோமா இல்லையா? எவ்வளோ நாள் சந்தோஷப்படுறோம்?
2 பேர் காதலிக்கிறவங்க, ஆணும் பெண்ணும். வீட்டில் பயங்கர எதிர்ப்பு. எப்படா ஒன்று சேருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுடைய மனசுலையும் அந்த பையனுடைய மனசுலையும் என்ன தெரியுமா இருக்கும்? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டா இதை விட வாழ்க்கையில் வேறு எதுவுமே எனக்கு தேவையே இல்லை, அவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எத்தனையோ பேர் இந்த லவ் மேரேஜ் பண்ணி இப்படி நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உள்ளங்களும் இங்கே நிறைய இருக்குது. இப்போ அந்த உள்ளங்களுக்கு நான் கேட்குறேன், நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? நீங்கள் யார் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னு முடிவு பண்ணீங்களோ, எதற்கு அவ்வளவு போராட்டத்தை போராடி பெற்றவங்க கூட வேண்டான்னு சொல்லி, பெற்றவங்க மற்றவங்க யாரும் தேவையில்லை, இந்த உலகத்தில் எனக்கு பிடிச்சவன் இவன் தான், எனக்கு பிடிச்சவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஆணும் பெண்ணும் முடிவெடுத்த தருணம், அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்பையும் நீங்கள் அதே சந்தோஷத்தோட அதே மனநிறைவோடு தான் இருக்கீங்களா? இது ஒரே ஒரு உதாரணம் தான். இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. ஆசைப்பட்டு ₹1,00,000 லோன் போட்டு ஒரு வீடு வாங்கணும் ஆசைப்பட்டிருப்போம். ஒரு வீடு மட்டும் வாங்கிட்டா என் பிரச்சனை தீர்ந்ததுன்னு என்னைக்கு வீடு வாங்கினோமோ அன்னைக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கும். வீடை வாங்கியிருப்போம், வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேங்க்காரன் லோன் போட்டிருப்பான், பேங்க்கில் லோன் கொடுத்துருப்பாங்க. அந்த லோனை ஒரு ஃபஸ்ட்டு 2 மாதம் 3 மாதம் அப்படியே ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்மைலியோட பேமெண்ட் பண்ணுவோம். ஆனால் வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்களும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நாம் ஒரு இன்கம் சோர்ஸை நம்பி நம்ம செய்வோம். அந்த இன்கம் கொஞ்சமாக கம்மியாகிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியாகும். அப்போ எதுவுமே ஆசைப்பட்டது மூலமாக சந்தோஷத்தை அடைய முடியாது. அதை தெரிஞ்சும் திரும்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா துன்பத்தை, இந்த விஷயத்தை செஞ்ச துன்பம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சும் நம்ம அதை செய்கிறோன்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தால் நீ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சும் நாம் அதை செய்கிறோன்னா அப்போ நம்ம மனசு எந்த மாதிரியான ஒரு சிக்கலில் கொண்டு போய் முடிக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க. என்னோட வாழ்க்கையில் நானும் நிறைய ஆசைப்பட்டேன். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும், 4 பேர் மதிக்கணும், கார் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட ஆசைகள் இருந்துச்சு. ஆனால் ஆசைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அதை அடையணுன்ற எண்ணம் இருந்தாலும் அது எந்த வழியில் அடையணுன்றதே தெரியல. அப்போ பிஸ்னஸ்மேன் ஆகணுன்ற தாட் ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு உழைக்காம வேறு எந்தெந்த வழிகளை கிடைச்சிதுன்னா இந்த ஃபைனான்ஸில் வாங்கினது, அப்படியே 4 பேர் முன்னாடி அப்படியே கெத்தை காட்டணும் ஒரு ஆசை, அந்த ஆசையின்படி வாழ்ந்தது. அப்படியே நம்ம லட்சாதிபதியாக ஒரு பிஸ்னஸ் மேனாக காட்டணும்னு நினச்சோம். அதை காட்டுறதுக்கு இன்னும் பலது தேவைப்பட்டுச்சு. இதை எல்லாம் கிடைச்சதால ஒரு நாள் வேஷம் களைஞ்சுது. வேஷம் களைஞ்ச உடனே துன்பம் பெருகுச்சு. அப்போ இந்த துன்பத்திற்கு என்னடா காரணம்னு திருப்பி பார்த்தா நம்ம ஆசைப்பட்டது தப்பு. உழைக்கணும்னு ஆசைப்படு, முயற்சி செய்யி. ஆனால் அடுத்தவன் முன்னாடி இப்படி டிப்டாப்பாக இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு இறங்கணும் இல்லையா பேராசையில், அங்கே நான் விழுந்தேன். ஒரு காலத்தில் கைத்தட்டின கூட்டம் இன்றைக்கி நம்மளை பார்த்தாவே ஓடுற மாதிரி. அப்போ அந்த இடத்துலையும் ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. அந்த ஆசை வேஷம் களைஞ்சதுக்கப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றும், அது நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது நடந்தால் சந்தோஷமாக இருப்பேன், இதோ நடந்துருச்சு, எங்கே போச்சு இந்த சந்தோஷம், எங்கே போச்சு இந்த மகிழ்ச்சி, எங்கே போச்சுன்னே தெரியல. அப்போ உங்கள் துன்பத்தை கூடவே வச்சுக்கிட்டு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். துன்பத்தை தூர தள்ளணும்,
அப்போ தான் இன்பம் வந்து சேரும். அப்போ துன்பம் கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யாத, ஆசைப்படுறது கூட சரியானதாக ஆசைப்படு. உன்னால் அது எட்ட முடியுமான்னு பாரு, முயற்சி செய். எட்ட முடியாததுக்கு ஆசைப்பட்டனா எட்டக்கூடிய எந்த விஷயத்தையும் நீ செய்ய மாட்டேன். இங்கே போகாமல் அங்கே போக முடியாது. நாம் என்ன பண்ணுறோம், இங்கே தாண்டி அங்கே போகணும்னு நினைக்கிறோம், அது முடியாது. ஒரு இடத்துல இருட்டு இருந்துச்சுன்னா அந்த வெளிச்சத்துக்கு போகணுன்னா அந்த இருட்டை தாண்டி தான் வெளிச்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம், இல்லை நான் அந்த வெளிச்சத்துக்கு நேராக போக தான் முயற்சி பண்ணுறேன், நீங்கள் வேணால் பைத்தியகாரத்தனமாக போங்க, இந்த இருட்டில் என்னால் போக முடியாதுன்னு எவன் ஆகாத ஒரு விஷயத்தை ஆகும்னு நினைக்கிறானோ அவனை விட சிறந்த பைத்தியக்காரன் உலகத்தில் யாருமே இல்லை. அப்போது இருட்டில் போனவங்க வெளிச்சத்துக்கு போய் இவனை பார்க்குறாங்க, இந்த பைத்தியக்காரன் அங்கேயே நிற்கிறான். எப்படா வருவேன்னா, நான் பைத்தியம் கிடையாது, நான் ரொம்ப அறிவாளி, நீங்கள்லாம் தேவையில்லாமல் ஓடினீங்க, ஆனால் மாறும் அப்படின்னு. மாறாது. அந்த குகைக்குள்ளே போனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்படி தான் பெரியவர்கள் போயிருக்காங்க, ஞானிகள் போயிருக்காங்க. அதாவது ஒரு சோதனையை கடந்து தான் வாழ்க்கை. சோதனையை கடக்காமல் நான் வாழ போகிறேன் அப்படின்னா வயசாகும். வயசு ஆக ஆக வேறு வழியே இல்லாமல் கடந்து தான் ஆகணுன்ற நிலை வரும்போது கடக்க முடியாமலே போயிடும். கடக்க முடியாமலே போயிடும். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய செயல்கள் இருந்துருச்சுன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழவே முடியும். காலத்தை தாண்டி அதுக்கப்புறம் யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ நாளைக்கு அந்த ராமநவமியில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா, ஆசைய துன்பத்திற்கு காரணன்றதை மனசில் நிறுத்துங்க. ரெண்டாவது, காலத்தை வீணாக்காதீங்க. மூணாவது, எந்த மாதிரியான எண்ணங்களை நினைக்கணுமோ அதை மட்டும் நினைங்க. அப்போ தான் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும். எது தேவையோ அதுதானே யோசிக்கணும், தேவையில்லாததை ஏன் யோசிக்கணும்? நமக்கு தேவையானதை யோசிக்கிறதுல நம்ம மெமரி பவர்ஸ் அண்டு மைண்டில் இருக்கக்கூடிய திங்கிங், அந்த தாட்ஸ் எல்லாமே குறைவாக தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் அளவுக்கு அதிகமாக இருக்குது. பிரச்சனையே இங்கே தான் வெடிக்குது. ஒவ்வொரு மனுஷனுடைய பிரச்சனை எங்கே வெடிக்குதுன்னா, இந்த இடத்துல இருந்து தான் அது வெடிக்குது. இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போதே சரி பண்ணணும். அன்பேசாயில் ஒரு முந்தானேத்து நினைக்கிறேன், ஒரு பதிவை போட்டதுக்கப்புறம் ஒரு சாய்ராமுடைய ஆடியோ ஃபீட்பேக்கு, என் மனசில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு பதிவு 8 மணிக்கு பப்ளிஷ் ஆகுதுன்னா 7:45 தயார் நிலையில் இருங்க. 8 மணிக்கு ஆடியோவை, அதாவது யூடியூப்பில் வந்த அந்த வீடியோவை ஆன் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டி அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் எதுக்குங்க சொன்னீங்க, இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே அதுக்கு பதிலாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் 7:45, நான் எப்பவுமே 8:30 மணிக்கு மேலே தான் கேட்பேன். 7:45 நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த பதிவு எனக்கானது அப்படின்னு சொல்லி காத்திருந்து 8 மணிக்கு பப்ளிஷ் இது இப்போ யூடியூப்பில் போய் பார்த்துட்டு அதை ப்ளே பண்ணிவிட்டு ஹெட்ஃபோனை போட்டு மொபைலை ஒரு ஓரமாக வச்சுட்டேன். கரெக்டாக 8:15 கேட்கலான்னு போகிறேன். எனக்கு தேவையான ஒரு மெசேஜ் அதில் கிடச்சிது. எனக்கு கன்னத்தில் சாயப்பா அரைஞ்ச மாதிரி இருந்தது. அந்த பதிவு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் அதில் இருந்து கேட்டேன். அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கேட்டேன். எனக்கு 40 வயசு ஆகுது. 20 வயசு வரைக்கும் ஸ்கூல் காலேஜ் லைஃப்பில் என்ஜாய் பண்ணேன். 20க்கு மேலே தான் எனக்கு பிடிச்சது தரித்திரம். இப்போ அந்த தரித்திரத்தை ஓட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த பதிவை சாய்ப்பா எனக்கு கொடுத்தாரு. அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த பதிவை கேட்கும்போது
அந்த பதிவில் எனக்கு என்ன தேவை இருக்குதுன்றதை அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழும்போது எனக்கு தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாத நினைப்பு எல்லாமே குறையுது. ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னது ரொம்ப கரெக்டு. எல்லா விஷயங்களும் நம்ம எந்த மாதிரி திங்க் பண்ணுறோம். ஒரு எதிர் வீட்டில் நமக்கு பிடிக்காத மாதிரியான மனுஷங்கள் நாம நினச்சிக்கிறோம், அவர் உருவம் என்ன இப்படி இருக்குது, ரொம்ப குண்டாக இருக்கார், தலை சொட்டையாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்காருன்னு நாம் நிறைய பேரை உருவத்தை வச்சு நம்ம வெறுத்திருப்போம். அப்போ என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு ஒரு உதவி தேவைப்படுது, உங்கள் அலறல் சத்தம் கேட்டோ இல்லை ஏதோ ஒன்றோ அந்த மனுஷன் தான் ஓடி வராரு. என்னமாச்சு அண்ணா, இது மாதிரி இப்படி இருக்குதுண்ணா, ஒன்றும் கவலைப்படாதமா இருமா, நான் கார் எடுத்துகிட்டு அனுப்புகிறேன் இப்போ எல்லாம் ஒன்றும். அதுக்கப்புறம் அவரை பார்க்கும்போது உங்கள் மனசு என்ன தோணும் தெரியுமா? இந்த மனுஷன் மட்டும் எப்பேற்பட்ட மனுஷன்யா, இப்படி ஒரு உதவி நான் கூட செய்ய மாட்டேன்னு. ஸோ எல்லாமே ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். ஒரு மனுஷனை பார்க்குறதும் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்னா முன்னாடியே நம்ம தீர்மானிக்கிறது, இவன் இப்படி தான். ஒல்லியாக இருக்கிறவன் மோசமானவன், குண்டாக இருக்கிறவன் பயங்கரமானவன், மீடியமாக ஸ்மார்ட்டாக இருக்கிறவன் தான் தெளிவானவன். அதாவது வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான்னு இது சொல்லுவாங்க, இது ஒரு பழமொழி. வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையாக இருக்கிறவங்கள தான் நம்ப முடியும். கருப்பாக இருக்கிறவன் அருவருப்பு, கேவலம், அவனை எனக்கு பிடிக்காது, அவன் என்ன இப்படி இருக்கான், இவன் என்ன இப்படி இருக்கான், இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அங்கே கொடுக்குறோம். அதே போல் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கவே இல்லை, அந்த வேலையை பற்றி முழுசாக தெரியாது, அதுக்குள்ளே தீர்மானிச்சிடுறீங்க இது என்னால் முடியாது. யார் சொன்னால் உங்களால் முடியாதுன்னு? இதில் பெருமை வேறு. எனக்கெல்லாம் முன்னாடியே தெரியும், அதனால் நான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன். இதில் பெருமையாக வேறு பேசிப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது, அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டுதுன்னா கடவுளுடைய செயல்பாடாக கூட இருக்கலாம்ல. நான் எத்தனையோ விஷயங்கள் இது நமக்கு தேவையில்லைப்பா அப்படியே சொல்லி விட்டுருவேன், ஆனால் திருப்பி மறுபடியும் கண்ணுக்கு முன்னாடி கடவுள் காட்டுவார். அப்போ நினைப்பேன், என்னமோ தெரில, மறுபடியும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வேண்டான்னு சொன்ன விஷயத்த சாய்ப்பா கொண்டு வராரு. அப்போது யோசிக்கணும். அப்போ யோசிக்கணும் அப்படின்னும்போது யோசிச்சுட்டே இருக்கணும்னு கிடையாது. இங்கே அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன்ப்பா, பண்ணலாமா வேண்டாமா. இது பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சாய்ராம் சொல்லுவார், பண்ணலாமான்னு யோசிக்கிறேங்க, என்ன பண்ணுறது தெரியலிங்கன்னு. இன்றைக்கி நேற்று கூட அவரை தான் சொல்லுவார், ஏதோ லேண்ட் ஒன்று இருக்குதான், அதை விற்கணுமா, விற்று பிரச்சனை சால்வ் பண்ணுன்னு அவருக்கு மனசுக்கு தோணுதான். என்கிட்ட எப்பயுமே ஒரு ஆடியோ கேட்பேன். நான் சில ஆடியோஸ் கேட்பேன், சில ஆடியோ கேட்க மாட்டேன். அது ரொம்ப கோவம் வரப்படுவேன், என்னங்க இவ்வளோ தூரம் கேட்குறேன். இவருக்கு திருப்பி அதை நான் ஒரே விஷயந்தான் சொல்கிறேன், இதை பாருங்கள், விற்கிறது ரொம்ப ஈஸி, வாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விற்று தான் ஆகணும்னு வேறு வழி இல்லைன்னா அதை விற்றுடுங்க. ஏன்னா நிம்மதியாக இருங்க. நிம்மதி இருந்தால் தான் நம்ம அது கொஞ்சம் யோசிக்க முடியும். ஒரு கஷ்டத்திலே இருக்கும்போது யோசிக்க முடியாது. விற்கணுமா விற்றுருங்க, உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் செயல்படுங்க. இப்படி இல்லைங்க, அது விற்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் என்னையே சொல்கிறார் திருப்பி, நீங்கள் தான் சொல்கிறீங்க வாங்கிறது ரொம்ப கஷ்டம், விற்கிறது ஈஸின்னு. அதாங்க நான் யோசிக்கிறேன்னு. ஒரு வருஷமாக அவர் இதை தான் சொல்கிறார். ஒரு வருஷமாக முடிவு எஸ்ஸா நோவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ லேட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே எப்படி செயலில் இறங்குவீங்க? இது மாதிரி பல பேர் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அதாவது நமக்கு கடவுள் நிறைய அறிவை கொடுத்துருக்காரு தானே, யாருக்காவது கொடுக்காம இருக்காரா? கொடுத்துருக்காரு. அப்போது உங்களுடைய அனுபவத்தை வச்சு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணால் மறுபடியும் பின்வாங்கக்கூடாது. விற்கலான்னு போகும்போது விற்றுறது நல்லது. அதை விற்றுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜீரோவிலேருந்து ஆரம்பமாகும். இருக்கக்கூடிய கடனை கொடுத்துட்டு
ஒரு தனிப்பட்ட ஒரு காசை வச்சு அதில் ஏதோ வியாபாரத்தை கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக பண்ணணும். ஆனால் இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எது பண்ணாலும் அது சரிப்பட்டு வரவே வராது. அது எந்த இடத்துலையும் சரி பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக பல பேர் இன்னைக்கு வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்காங்க. அப்போது தாமதமாக எடுக்கிற முடிவுமே உங்களுக்கு தோல்வி தான். இதெல்லாம் நீங்கள் தாமதமாக எடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் காலத்தை வீண் பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு வருஷம் அவர் பேசுகிறாருன்னா அப்போ சொன்ன டைம்லேயே ஒன்று அவர் விற்றுருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வச்சு அதை முடிச்சிருக்கலாம். ஸோ இப்படியும் போல் அப்படியும் போல் இப்போ அது ஒரு வருஷம் என்னாச்சா அவருக்கு வீணாச்சா? இப்போ என்கிட்ட சொன்னதான் ஒரு வருஷம், அவர் 5 வருஷமாக நினச்சிட்ருக்காரா? எவ்வளோ மோசமாக இருக்குது பாரு. 2020 இருந்து இவர் இப்படி தான் நினச்சிட்ருக்காரு. விற்கலாமா வேண்டாமா, விற்கலாமா வேண்டாமா, விற்றா என்ன பண்ணுறது, இதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது என்ன பண்ணுறது. அப்போது வாழ்க்கையில் ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு கூட நம்ம தைரியம் இல்லாத மனுஷங்களாக இருக்கிறோன்னா அப்புறம் எப்படி நாம் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியும்? இந்த இடத்துல நீங்கள் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். கண்ணை மூடிட்டு கிணத்துல குதிக்க சொல்லலை, கண்ணை மூடிட்டு ரோட்டில் நடந்து போக சொல்லலை, கண்ணை திறந்துக்கிட்டே குதிங்க. குதிக்கிறதுக்கு முன்னாடி அதனோட ஆழம் எவ்வளவு, அதனோட அகலம் எவ்வளவு, எவ்வளோ நேரம் போராடணும், இதுக்கு உண்டான அடுத்த வே என்ன இருக்குது, ஆல்டர்னேட் வே என்ன இருக்குது, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. குதிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறது பைத்தியக்காரத்தனம். ஒன்று குதி, இல்லை குதிக்காது. குதிக்கக்கூடாதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணு. குதிக்கணுன்னா முடிவு பண்ணிடு. ஆனால் குதிக்கிறதுக்கு முன்னாடி குதிக்கிறதாவே தீர்மானம் பண்ணிக்கோ. குதிக்கிறத தாண்டி எதுவும் இல்லைன்னு நினச்சிக்கோ. அப்படி குதிச்சாலும் வெற்றி அடைஞ்சிடுவேன். சரி குதிச்சு தான் பார்ப்போம் அப்படின்னா போச்சு. ஒரு விஷயத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாமல் இறங்குனா எதுவுமே தோல்வியில் தான் முடியுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாத என்ன? ஸோ இது மாதிரி பல விஷயங்களை நாம் முன்னுக்கு பின்னா யோசித்து முன்னாடி போனாலும் இப்படி இருக்கேன்னு யோசிக்கிறோம், பின்னாடி போனாலும் இப்படி இருக்கேன்னு யோசிக்கிறோம். ஆனால் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறோமேன்றது யாரும் யோசிக்கல. ஒன்று முன்னாடி யோசிக்கிறோம், இல்லை பின்னாடி யோசிக்கிறோம். ஆனால் ப்ரெசண்ட்டில் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறோமே, இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தால் பிரச்சனைகள் வேறு ரூபத்தில் வராதா அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்மளோட லைஃப்பில் யாருமே ப்ரெசண்ட் அப்படின்ற நிகழ்காலத்தில் வாழவே பிடிக்கல யாருக்கும். ஒன்று கனவு எதிர்காலத்தை பற்றி, இல்லை கடந்த காலத்தை பற்றி ஒரு பயம். இந்த ரெண்டை தாண்டி யாருமே எதையுமே உருப்படியாக செய்யலை, ஈவன் நான் வரைக்கும். ஆனால் பல விஷயங்களை இங்கே சாயப்பாக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் நிறைய விஷயத்தை கற்றுட்ருக்கேன். அந்த கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மனது வைத்தா எல்லாமே ஒரு சிறப்பான இடத்தை நோக்கி அது செல்ல முடியும். ஆனால் நீங்கள் மனசு தான் வைக்க மாட்டேன்றீங்க. சாயப்பா என்ன யோசிக்கிறாருன்னா, நிகழ்காலத்தில் கவனித்து நீ செயல்படு, உன்னோட எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன்றாரு. ஆனால் நாம் எதிர்காலத்தை மட்டும்தான் பார்ப்போம், கடந்த காலத்தை மட்டும்தான் பார்ப்போம், நிகழ்காலத்தில் பார்க்க முடியாதுன்னு அவருக்கே நாம் திமிரா பேசுகிறோம். நம்ம நினைக்கிறதே பேசுகிறது தான். நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நீ இல்லையேன்னு நாம் முடிவு பண்ணுறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். கடவுள் இருக்கிறாருன்னு தெரிஞ்சும் நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் தயங்குறீங்க? இந்த தயக்கத்துக்கு யார் காரணம்? உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பத்திற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கல. அப்படி நினச்சிருந்தா இந்த நிகழ்காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கல. பயன்படுத்தாத நிகழ்காலம், பயன்படுத்தி கொள்ளாத காலம்,
இது எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போகுது. அதாவது நோயோடு இருக்கக்கூடிய உடம்பை கூட கொண்டு வந்துடலாம், போன செல்வத்தை கூட கொண்டு வந்துடலாம், பாவங்களை கூட கரைச்சி புண்ணியங்களை பெருக்கிக்கலாம். ஆனால் ஒரு நொடி உங்களை விட்டுட்டு போயிடுச்சுன்னா அதை திருப்பி கொண்டு வர வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் அதை பற்றி புரிஞ்சும் அவ்வளவு பெரிய அறிவாற்றல் நமக்கு கடவுள் கொடுத்தும் அடாவடியாக அந்த ஒரு செகண்டையும் வீணடிக்கிறோம் பாருங்க. நாம் தாங்க சரியானவர்கள். அதனால தான் சரியான வாழ்க்கையை வாழ முடியாமல் ரோட்டில் காரில் போகிறவனையும் ஆகாயத்தில் போகிறவனையும் பொறாமப்பட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்கோம். நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையாதா? அவன் நிற்கலை, அவன் நடந்தான், நம்ம நின்னதால தான் பார்த்தோம். அவன் நடக்கிறான், அவன் ஓடுறான், ஒடியாடுறான். அவனுக்கு 24 மணி நேரம் பத்தில். ஆனால் உங்களுக்கு 24 மணி நேரத்தை எப்படி கழிக்க போகிறேன்னு தெரியல. அவன் பயன்படுத்தினதால அவனுக்கு நேரம் பத்தில். நம்ம பயன்படுத்தாமல் இருந்ததால் நமக்கு நேரம் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்குறீங்க. என்னென்னா பண்ணுறது, என்ன தம்பி பண்ணுறது, காலையில் இருந்து இப்போ வரைக்கும் நேரம் போகவே மாட்டேங்குது. நான் டிவி தானே பார்க்க முடியும், நான் மொபைல் தானே பார்க்க முடியும், நான் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேச தானே முடியும், நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சு, என்ன பண்ணணுன்றதே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம மூளையில் மங்கி போயிடுச்சு. மூளை மங்கிடுச்சு. மூளை சரியாக செயல்படலைன்னாவே வாழ்க்கையில் எந்த வளர்ச்சியும் இல்லை. நிறைய பேர் கேட்பாங்கல்ல, ஏண்டா உனக்கு அறிவு இல்லை, ஏண்டா உனக்கு மூளை இல்லை, உனக்கு மூளை வேலை செய்யாதா? கேட்குறவங்கிட்ட பாய்ஞ்சிடுறோம் புலி மாதிரி. புலியை விட வேகமாக பாயிரும். ஆனால் அந்த உண்மையை ஒத்துக்க மனசு துடின்னு துடிக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. இதை பேசுகிறத நம்ம பேசிடலாம், ஆனால் செயல்படுத்துறதில்ல. ஏன் இவ்வளோ தாமதிக்கிறோன்னு தெரியல. துன்பத்தை முறத்தால் விரட்டணும், அடிக்கணும். புலியை முறத்தால் அடித்தாங்கல்ல வீர தமிழச்சி, நீங்கள் புலியை அடிக்க வேண்டாம், நீங்கள் புலியை அடிக்கவே வேண்டாம். ஆனால் உங்கள் துன்பத்துக்கு தகுந்த பதிலடி நீங்கள் கொடுக்க வேண்டாமா என்ன? எத்தனையோ நல்ல நாள்கள் உங்களை தேடி வருது, அதையும் பயன்படுத்திக்கல, இருக்கிற நாளையும் பயன்படுத்திக்கல. எல்லாத்துக்கும் ஒரு குறைய சொல்லி நாம் குறை உள்ள மனிதர்களாகவே வாழ ஆரம்பித்து நம்ம வாழ்க்கையோட முழு அர்த்தத்தையும் மண்ணில் போட்டு புதைச்சிட்டோம். புதைச்சதை கொஞ்சம் தோண்டி பார்த்தா அது எல்லாமே போச்சு. இப்படி தான் பண்ணுறோம். ஒரு நாளையும் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியலைன்னா அந்த நாளை போட்டு நீங்கள் புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். புதைச்சது உங்களுக்கு சொந்தம் இல்லை, அது இந்த பூமிக்கு சொந்தமாக்கப்பட்டது. நீங்கள் புதைக்காதவன் இருக்கிறது தான் உங்களுக்கு சொந்தம். எதை புதைச்சாலும் இந்த பூமிக்கு சொந்தம். நம்ம வீட்டில் ஒரு சின்ன உயிரினம் இருக்குது, ஒரு குருவி இருக்குது, அதை வளர்க்குறீங்க, அது என்ன ஆகுது? இறந்து போகுது. இறந்து போனால் என்ன பண்ணுறீங்க? மண்ணில் போட்டு புதைக்கிறீங்க. இப்போ இத்தனை நாள் அந்த குருவி உங்களுக்கு சொந்தமாக இருந்தது, இப்போது மண்ணுக்கு சொந்தமாக போயிடுச்சு. அதே போல் தான் காலங்கள் அடுத்த நிமிஷம் தெரியாது. இந்த நிமிஷம் உங்களுக்கு சொந்தமானது. இந்த நிமிஷம் இந்த செகண்டு போயிடுச்சுன்னா அது மண்ணில் புதைக்கப்பட்டது. அப்போ புதைக்கப்படுறது அத்தனையுமே விதையாக தான் இருக்கணும், ரைட்டா? புதைக்கப்பட்டது அத்தனையும் விதையாக இருக்கணும். குருவி இறந்து போன குருவியோ இறந்து போன நாயையோ புதைக்கிறது மாதிரி இல்லை. புதைக்கப்பட்டது, தோண்டப்பட்டது, அதை விதைய போட்டதால் அது மண்ணுக்குள்ளே இருக்குது. மண்ணுக்குள்ளே இருந்தது ஒரு நாள் ரீங்காரமாக இருக்கும். அப்போ ஒரு நாளையும் மண்ணில் போட்டு விதையாக புதைக்கணும். விதையாக புதைச்சிட்டா அது மிகப்பெரிய அளவில் வெற்றியாக உங்களை தேடி வரும். எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.